வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் மாட்டு கொட்டாயில் பார்த்தீங்கன்னா பசுமாடுகள்லாம் நான் உள்ளே கட்டிட்டேங்க. 8 பசுமாடையும் உள்ளே கட்டிட்டு சரின்னு சொல்லிவிட்டு நான் இது சாயந்தர டைம் ஆயிடுச்சு. சரி, மாட்டு கொட்டாயில் இருக்கிற சாணிலாம் வரலான்னு சொல்லிவிட்டு அந்த முறமும் அணுகூட அப்புறம் தொடப்பம் எடுத்துன்னு சாணி வார நான் ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டுக்கொட்டையில் கேரையில் தான் சாணி வாடுறேன். நல்லாயிருக்கும் கேரையில் சாணி வர சொல்ல. நல்லா முறமும் அப்புறம் கேரையும் பார்த்தீங்கன்னா சொர சொரப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் மழைன்னு இருக்கும். நல்லா சரு புருன்னு வாரலாம். இதெல்லாம் மொத்தம் பசுமாடு தாங்க. சாணி வாரி எடுத்துன்னு போய் இந்த அணுக்குள்ள போட்டு அப்புறம் அணுக்கூடையை தூக்கின்னு போய் அங்கே சாணி குப்பை நாங்கள் சேமித்து வைக்கிறோம். அது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இன்னும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எருவாகிடும், நல்லா மக்கி. நாங்கள் அந்த எருவெலாம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, கழனியில் எடுத்துன்னு போய் இந்த மாதிரி மாட்டு வண்டியில் எடுத்துன்னு போயிட்டு எல்லாம் கழனியில் களைச்சி விட்டுட்டு அந்த கழனிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர் ஓட்டி இந்த மாதிரி புய்திலாம் ஓட்டி அப்படியே கொஞ்சம் நல்லா மண்ணை கொஞ்சம் பதப்படுத்தி இந்த தீவன பயிரெலாம் நடுவுங்க. சூப்பர் நேப்பியார், சிகப்பு தீவனம் அதெல்லாம் பசுமாட்டுக்கு தான் தீவனம்லாம் நடுவோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கரும்பு அப்புறம் நெல் பயிரெலாம் வைக்கிறது கிடையாது. எங்கள் கிணத்து தண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணிங்க. உப்பு தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. அப்படியே வச்சாலும் நெல் பயிரெலாம் வச்சாலும் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சுன்னா உப்பு தண்ணி தண்ணி பாய்ச்சணுன்னா அப்படியே கருகி போயிடும் நெல் மொத்தம். அதனாலே நாங்கள் இந்த மாதிரி நெல் பயிரெலாம் எதுவும் வைக்கிறது கிடையாது. சரின்னு சொல்லிட்டு தான் அந்த மாட்டு பண்ணை வச்சு நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம் ஒரு 7-8 வருஷமாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் கிணத்துல மழை பெஞ்சு தண்ணி மேலே ஏறி வந்ததுனால எங்கள் மாமா பசங்க அப்புறம் எங்கள் சித்தி பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. எங்கள் ஊர் பசங்க எல்லோரும் சரின்னு நீச்சல் கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிணத்துக்கு குதித்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போட்டு இருக்கிறேன். கிணத்துல குதிச்சது பார்த்தீங்கன்னா லைவ் போட்டு இருக்கிறேன். வேணா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் வேணுன்றவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பசுமாடு கொட்டையில் நம்ம சாணி வாரியாச்சு. சாணி வாரி நான் எங்கே தூக்கின்னு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த குப்பையில் தாங்க கொட்டி நாங்கள் சேமித்து வைப்போம். இந்த குப்பை பார்த்தீங்கன்னா 4 மாதமாக நான் கொட்டி சேமித்து வச்சுன்னு இருக்கிறேன் இந்த குப்பையை. இது பார்த்தீங்கன்னா நல்லா மக்க வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் கழனியில் எடுத்துன்னு போய் நாங்கள் எருவாக எடுத்துன்னு போய் கொட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம மேலும் மேலும் வீடியோ போடுவோம். இந்த மாதிரி மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறது பற்றியும் அப்புறம் கோழி பண்ணை. இந்த மாதிரி வெயில் சீசனு மழை சீசன் இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா கீரை விட்டு கழனியில் கீரை பிடுங்கி சந்தைக்கு எடுத்துன்னு போவோம். மார்க்கெட்டுக்கெலாம் சிறுகீரை, அரைக்கீரை, அப்புறம் பண்ணைக்கீரை, புளிச்சக்கீரை, போண்டாக்கீரை, அரைக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகளும் நாங்கள் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும். நம்ம சேனல் இதேமாதிரி நம்ம வீடியோ போடுவோம். லைவு, ஷார்ட்ஸு, அப்புறம் லாங் வீடியோ எல்லாமே போடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோக்கு மட்டும்தான் நம்ம போடுவோம். இப்போது நான் பார்த்தீங்கன்னா பெரிய மாட்டு கொட்டையில் சாணி வரி கொட்டிட்டேன். இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டிங்க இருக்கிற சின்ன மாட்டு கொட்டை தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சாணி தாங்க வாரி கொட்டுவேன். கண்ணுக்குட்டிங்க பார்த்தீங்கன்னா இந்த தீவன சோகை அப்புறம் சோளத்தட்டு இந்த மாதிரி சோகைங்கெலாம் கழித்து வச்சுருக்கோம். அப்படியே இந்த சோகையும் அள்ளி எடுத்துன்னு போட்டு அப்படியே எடுத்துன்னு போய் மொத்தமாக குப்பையில் கொட்டிட்டா அவ்வளோ சூப்பராக மக்கிடுங்க. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இதான் போட்டு இருக்கிறோம். லாங் வீடியோ. நம்ம பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ பேசுறதுனால நம்ம வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் புலம்புற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வாய்ஸும் திக்கி திக்கி தான் பேசுவேன். புதுசாக பார்க்குறீங்க நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதாங்க எடுத்துன்னு வந்துருக்குறோம். சாணி வாரி நான் முடிக்க போகிறேன். அந்த பொலன்னு எவ்வளோ சாணி இருந்தாலும் நான் அதெல்லாம் சகிச்சிக்கவே மாட்டேங்க. நம்ம வீட்டு வேலை தானே, நம்ம வீட்டு வேலை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செய்வேன். இந்த பிகாம் டிகிரிலாம் படித்து முடிச்சுட்டு வெளியில் போய் வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு கிடையாது. நம்ம கையிலே நம்ம தொழில் கற்று வச்சுருக்குறோம். நம்ம என்னத்துக்கு வெளியில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மாட்டு பண்ணையில் இறங்கி வேலை செய்கிறேன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுங்க.